Hello everyone, welcome to Xylem NEET Tamil. நான் டோனி வெல்ஃப்ரெட். நம்ம இன்னைக்கு நீட் 2025 எக்ஸாமில் பயாலஜி செக்ஷனோடைய கம்ப்ளீட் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நீட் ஆஸ்பிரன்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி தவிர்க்கலாம், அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஒரு சில சிலபஸ் ஓவர்வியூ அண்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், இதை பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தேட் நீங்கள் Xylem தமிழ் டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், இந்த 3 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க் இட்ஸ் அவைலபிள் in the description box. பசங்களா and பசங்களா, show us your love and support. How will you do that? Subscribe our Xylem NEET Tamil YouTube channel and bell icon click பண்ணிக்கோங்க so that உங்களுக்கு updates வந்து இன்ஸ்டன்ட்டா கிடைக்கும். So without any further delay, let's get started. So மெயினா பசங்களா, நம்ம நீட் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸாம் இருந்தால் தான் மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்குள்ளே போக முடியும். ஓகே, அதுதான் ஒன்லி வே, ஒன்லி கேட் வே அப்படின்னு வச்சுட்டாங்க. அது இல்லாமல் ஃபாரின் எம்பிபிஎஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டப்ஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் நீட் எக்ஸாம் மூலமாக தான் we can go into மெடிக்கல் ப்ரொஃபஷன். ஸோ மெயினாக இந்த செஷனில் பயாலஜி செக்ஷனோட ஓவர்வியூ பார்க்க போகிறோம். மெயினாக உங்களுக்கு தெரியும், பயாலஜி வந்து ஒரு 36 மார்க்ஸ் இருக்குது. நீட் எக்ஸாமில் டோட்டல் 720 இருக்குல்லையே, அதில் 360 மார்க் வந்து பயாலஜி, 720 மார்க்ஸ் வந்து நீட் எக்ஸாமு. ஓகே, டோட்டலாக அண்ட் 360 மார்க்ஸ் வந்து பயாலஜிக்கு, 180 ஃபிசிக்ஸு, 180 கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு தான் நிறையா என்ன சொல்கிறது, நிறையா 50% ஆஃப் த மார்க்ஸ் வந்து பயாலஜிக்கு தான் இருக்குது. ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, இப்போ 2 பேருக்கு ஒரே மாதிரி மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஐ ஷுட் சே ஒரு 10 பேருக்கு 580 வருதுன்னா, ரேங்க் போடும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா, யார் பயோவில் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிறையா ரேங்க் போடுவாங்க. ஓகே, ஐ ஷுட் சே முந்தின ரேங்க் போடுவாங்க. ஓகே, அண்ட் கம்மி வாங்கினவங்களுக்கு பின்னாடி ரேங்க் போடுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி அந்த சிலபஸ் ஓவர்வியூ மெயினாக பார்ப்போம். மெயினாக உங்களுக்கு தெரியும் 32 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, நீட் பயாலஜியில் ஃபஸ்ட்டு 38 இருந்துச்சு, இப்போ டெலிட்டட் சாப்டர்ஸ் போக 32 சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஒரு சில ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸும் பார்ப்போம். அப்போ அது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்கக்கூடாது, பிகாஸ் ஹை வெயிட்டேஜ் டாபிக்னா அது இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்ட்ரா கவனம் கொடுத்து படிக்கணுன்ற மாதிரி. கிரேட். ஸோ லெட்ஸ் see the syllabus overview. மெயினாக நான் சொல்ல வேண்டியது எதெல்லாம் டெலிட்டடு எதெல்லாம் ஆடடு, அதுதான் முக்கியம். அந்த 32 சாப்டர் பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ மெயினாக 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 லிவிங் வேர்ல்டில் அந்த 3 டொமைன் ஆஃப் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து டெலிட்டட். அண்ட் டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி, அந்த மியூசியம், ஜூ, ஹெர்பாரியா, பாட்னிக்கல் கார்டன், அது வந்து டெலிட்டட். அண்ட் பிளான் கிங்டமில் அந்த ஆஞ்சியோஸ்பர்ம் டாபிக் மட்டும் டெலிட்டட். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த ஹாப்ளோடிப்ளான்டிக், டிப்ளோஹாம்ப்ளோடிக், அந்த சைக்கிள் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்குது. அந்த ஆஞ்சியோஸ்பர்ம் டாபிக் மட்டும் டெலிட்டட். மார்ஃபாலஜியில் சொலானேசியே, லிலியேசியே பிளான் ஃபேமிலி டெலிட்டட். ஓகே, 4 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மால்வாசியே, க்ரூசிஃபெராசியே. ஆக்சுவலி க்ரூசிஃபெராசியேக்கு இன்னொரு பேர் வந்து பிராசிகாசியேன்னு வரும். பிராசிகாசியோட டயக்ராம் மட்டும் என்சிஆர்டியில் இருக்கும். அப்போ நம்ம இதை நியூலி ஆடட்னு பாதி சொல்லலாம், பாதி சொல்ல முடியாது. வெறும் டயக்ராம் இருக்குது, ஃப்ளோரல் டயக்ராம் இருக்குது, பட் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்காது. ஓகே, ஸோ இது நியூலி ஆடட் தான். காம்போசிட்டே, கிராமே நியூலி ஆடட் தான். ஸோ இது இல்லாமல் ஆல்ரெடி லெகுமினேசியே வந்து என்சிஆர்டில் இருக்குது. அப்போ ஆல்ரெடி இருக்கிற லெகுமினேசியே, அது இல்லாமல் இந்த 4 புதுசாக ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பிளான் ஃபேமிலிஸ் ஒன் ஷாட் வந்து தனியாக யூடியூப்பில் போட்டிருக்கோம். யூ கேன் செக் தேட், இந்த 5 ஃபேமிலியை வச்சு. அண்ட் ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாப்டர் 7. அதில் புதுசாக ஃப்ராக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃப்ராக் என்சிஆர்டி புக்கில் இருக்குது, நியூலி ஆடட்னு சொல்லிட முடியாது. சிலபஸில், அந்த என்எம்சி சிலபஸில் இதை நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் முன்னாடியே வந்துருக்கு, 2015-16 ஃப்ராகு, அத்துவாம்லாம் கொஷின் வந்திருக்கு. பட் ஸ்டில் காக்ரோச் ஆல்ரெடி இருக்குது, படிக்கணும். அது இல்லாமல் ஃப்ராகும் சேர்த்து படிக்கணும். அண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட் சாப்டர் வந்து டெலிட்டட், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் ரிலேட்டட். அப்புறம் மினரல் நியூட்ரிஷன், அந்த சாப்டரும் வந்து டெலிட்டட். ஓகே, அந்த 15th சாப்டருக்கு பார்த்தீங்களா, பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதில் சீட் டார்மன்சி, வெர்னலைசேஷன், ஃபோட்டோ பீரியாடிசம், அந்த சாப்டரோட எண்டில் வரும் 3 டாப்பிக்கும். ஸோ அது வந்து டெலிட்டட். அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னோட ஃபேவரட் சாப்டர், ஸோ அது வந்து டெலிட்டட். அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், சாப்டர் 21. அதில் ரிஃப்ளெக்ஷன் அந்த சென்ஸ் ஆர்கன்லாம் டெலிட்டட், ஐஸு, இயர்ஸ்லாம் வரும். ஸோ அது டெலிட்டடு. இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரிஃப்ளெக்ஸ் ஆருக்கு பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ அது வந்து டெலிட்டட். ஸோ இதுதான் 11th. அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிறைய இன்டர்நெட்டில் சுற்றுது. இந்த அனடாமி சாப்டரில் செகண்டரி க்ரோத் வந்து நிறைய பேர் டெலிட்டட்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் இருக்கும்போது எப்பயுமே ரிஸ்க் இருக்கக்கூடாது. நான் இது என்ன காமிச்சிருக்கேன்னா, இது ஓல்டு சிலபஸ்ஸு, 2023 சிலபஸ்ஸு. இது நியூ சிலபஸ்ஸு, 2024 சிலபஸ்ஸு. ஏன்னா 2023 வரைக்கும் எதுவுமே டெலிட்டடு, எதுவுமே ஆடட்லாம் கிடையாது. எல்லாமே பழசு, என்ன ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களோ அதே தான். பட் 2024 ஐ ஷுட் சே 2024 எக்ஸாமில் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்
என்ன பண்ணாங்க, நிறைய சாப்டர் டெலீட் பண்ணிட்டாங்க அண்ட் நியூவாக ஒரு சில டாபிக்ஸ் ஆட் பண்ணாங்க. அப்போ இதில் பார்த்துக்கோங்க, மார்ஃபாலஜி அண்ட் மாடிஃபிகேஷன், டிஷ்யூஸ், anatomy அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ். இதுதான் மார்ஃபாலஜி anatomy ரெண்டு சாப்டரையும் சிலபஸில் இப்படி கொடுத்துருப்பாங்க. இதான் நியூ சிலபஸ் பார்த்துக்கோங்க. மார்ஃபாலஜி அண்ட் மாடிஃபிகேஷன், டிஷ்யூ, anatomy அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ். பாருங்கள், anatomy-ல ஏதாச்சும் டெலிஷன் இருக்கா? anatomy-ல டெலிஷனே இல்லை. நான் சிலபஸை வச்சே காமிச்சிட்டேன். ஸ்டில் ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது, ஏன்னா நியூ என்சிஆர்டியில் டெலிட் பண்ணியிருக்கான்றதுனால. ஸோ அப்படி நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. செகண்டரி க்ரோத் ரொம்ப சிம்பிள் டாபிக், ரொம்ப நம்ம ரியல் வேர்ல்டில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த செகண்டரி க்ரோத்தை. ரொம்ப ஈஸி, ரிஸ்க் எடுக்காமல் அது படிக்கிறது தான் நல்லது. ஓகேவா? நான் எனக்கு தெரியும் இன்டர்நெட்டில் நிறைய இடத்துல போயிட்டுருக்கு செகண்டரி க்ரோத் டெலிட்டட்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் சொல்கிறது டோன்ட் டேக் ரிஸ்க். அண்ட் உங்களுக்கு தெரியும் மார்ஃபாலஜியில் சொன்னோம் இல்லையா, இந்த மால்வாசியே, குரூசிஃபேசியே, கம்போசிட்டே, கிராமினே இதெல்லாம் நியூலி ஆடடு. இது வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ சிலபஸில் சேர்த்து 5 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் 12th பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் ஃபுல்லாக டெலிட்டடு. அண்ட் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இம்யூனிட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ரோட்டீன் பயோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி டாபிக் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து டெங்கு, சிக்கன்குனியா, டொபாக்கோ அப்யூஸ், அதில் ஆல்ரெடி ட்ரக் அப்யூஸ் இருக்கும் அந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில். டொபாக்கோ அப்யூஸ் வந்து இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் சாப்டர் இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லாக டெலிட்டடு. அண்ட் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் இந்த ஹேபிடாட் நீஷ்னு ஒரு குட்டி டாபிக் வரும். அப்புறம் பாப்புலேஷன் அண்ட் எக்காலஜிக்கல் அடாப்டேஷன் ஒரு சப்ஹெட்டிங் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் டெலிட்டட். அப்புறம் எக்கோசிஸ்டம் சாப்டரில் நியூட்ரியன் சைக்கிளிங் இருக்குது பாருங்கள், கார்பன் அண்ட் ஃபாஸ்பரஸ் சைக்கிளிங், அது ரிலேட்டட். எக்கலாஜிக்கல் சக்சஷனும் ரிலேட்டடு. அந்த எப்படி சாயிலேருந்து ஐ ஷுட் சே வாட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ஸ் வந்து லேண்டுக்கு வந்துச்சு அந்த சக்சஷன். ஸோ அது வந்து இட்ஸ் டெலிட்டட். அப்புறம் அதிலே இன்னொன்று வரும், எக்கலாஜிக்கல் சர்வீசஸ்ன்னு ஒரு டாபிக் வரும். ஓகே, அதாவது இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனிசமும் என்ன மாதிரி நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது கமர்ஷியலாக. ஸோ அது ரிலேட்டட். கார்பன் ஃபிக்சேஷனு, பாலினேஷனு, ஆக்சிஜன் ரிலீஷன், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும், எக்கலாஜிக்கல் சர்வீஸ். ஸோ அது வந்து இட்ஸ் டெலிட்டட். அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனில் இந்த சாக்ரட் குரூப்ஸ், அதில் ஆல்ரெடி சாக்ரட் குரூப்ஸ்ன்ற வார்த்தை இருக்கும். ஓகே, இல்லாமல் இல்லை. ஆனால் சாக்ரட் குரூப்ஸ் வந்து நியூலி ஆடடாக சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸில் அப்படி ஒரு வார்த்தை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா சாக்ரட் குரூப்ஸ்ன்ற வார்த்தையை மட்டும் படிக்காமல் ஒரு சில நிறைய நமக்கு மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியும் எல்லா மெட்டீரியல்லையும் இதெல்லாம் இருக்குது, என்சிஆர்டியில் இருக்காது. சாக்ரட் குரூப்ஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்த்து வச்சுக்கோங்க. என்சிஆர்டியில் வெறும் சாக்ரட் குரூப்னு இருக்கும். ஓகே, அது எங்கெங்கே இருக்குன்ற ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், நியூலி ஆடடு, அது கவர் ஆயிரும். அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூ நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டானது, பட் இட் இஸ் டெலிட்டட். ஸோ இதுதான் சிலபஸ் ஓவர் வியூ. ஓகே, 38 இருந்துச்சு, 6 டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 32 இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மெயினாக இப்போ 2024ஓடது, அதாவது இப்போ 2024 எக்ஸாம் நடந்துச்சுல, அந்த எக்ஸாமையும் கன்சிடர் பண்ணி இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸை வி ஹவ் கிவன். மெயினாக ஒரு பாஸ்ட் 5 இயர் அனலிசிஸ் பண்ணி ஆவரேஜாக ஒவ்வொரு சாப்டர்லையும் எவ்வளோ வந்து கொஷின்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ என்ன இந்த 24, 23, 22, 21, 20 என்டிஏ 2019 வந்தாங்க. ஓகேவா, வந்து 6 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ கடைசி 5 வருஷம் எந்தெந்த சாப்டர்லேருந்து நிறையா கொஷின் வந்திருக்குன்ற கணக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன். இது எதுக்குன்னா நிறைய சாப்டரில் நிறைய டாபிக் வருது, ஐ ஷுட் சே எந்த சாப்டரில் நிறையா கொஷின் வருது, அப்போ அதை மட்டும் படிக்கணும் அப்படி இல்லை, அதுக்காக சொல்லலை. அது இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எதை படிக்காமல் விட்டாலும் இதை படிக்காமல் விட்றாதீங்க அப்படின்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு தான். ஓகேவா? ஸோ மெயினாக மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் பாட்னி பொறுத்த வரைக்கும். ஓகே, ஹை வெயிட்டேஜ் ஒரு 6 சாப்டர் இருக்குது. சரி, இந்த பாட்னி ஜுவாலஜி பிரிக்கிறதுலே ஒரு சில சாப்டரில் இஷ்யூ வரும். சில சாப்டரை பாட்னியா ஜுவாலஜியானே சொல்ல முடியாது. உங்களுக்கு சிபிஎஸ்சி புக் என்ன பயாலஜி அப்படின்னு ஒரு புக்கு தானே கொடுக்குறாங்க, பாட்னி புக் ஜுவாலஜி புக்குன்னு கொடுக்குறாங்களா? ஒரு சில டாபிக் சொல்லலாம் பாட்னி ஜுவாலஜின்னு, பட் இது சொல்கிறது ஒரு சில இதுக்கு கஷ்டம். ஸோ மெயினாக மாலிகுலர் பேசிஸ் வந்து ஹை வெயிட்டேஜ். ஓகே, ஒரு 6 கொஷின்ஸ் வரும். ஓகே, 14% வருது. அண்ட் இதில் வந்து அனிமல் கிங்டம் ஜுவாலஜின்னு கன்சிடர் பண்ணும்போது அனிமல் கிங்டம் வந்து ஹை வெயிட்டேஜ் ஒரு 13% வருது. நான் ஒவ்வொன்றுமே சொல்லிடுறேன். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்து ஓகே 2 கொஷின், அனட்டாமியில் 3 வரலாம், செல்லில் 2 வரலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரெஸ்பிரேஷனில் 2 வரலாம், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் 2 வரலாம், செல் சைக்கிளில் 4 வரலாம். எல்லாம் சின்ன லெசனு, ஆனால் 4 கொஷின் வருது. ஸோ இதுக்கு தான் அதெல்லாம் ட்ரெண்டை பார்க்கணும். பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து 5 கொஷின் வருது. அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் 3 கொஷின், எக்கோசிஸ்டம் 2, மார்ஃபாலஜி 3. இதெல்லாம் ஒரு 5 வருஷம் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறோம், ரைட்?
ஒன்று ரெண்டு இட் கேன் வேரி இன் ஈச் அண்ட் எவ்ரி இயர். ஸோ அதுதான் விஷயம். ஏன்னா அந்த கொஷின் எடுக்கிறவங்க வந்து இந்தந்த சாப்டர்லாம் ஒரு மாணவனுக்கு இம்பார்ட்டன்ட்னு நினச்சி அந்தந்த சாப்டர்லேருந்து தான் கொஷின் வரும். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து 3 வரலாம். ஸோ லிவிங் வேர்ல்டில் இவங்க போட்டிருக்காங்க 0ன்னு. ஓகே, ஸ்டில் 1-2 கொஷின் அப்பியர் ஆகும். ஓகே, இவங்க என்ன 0ன்னு போட்டிருக்காங்களா, 5 வருஷத்தை சேர்த்து ஆவரேஜ் எடுத்தால் 0 வருது. ஏன்னா ஒரு கொஷின் இந்த மாதிரி தான் வர்றதுனால அப்படி போட்டிருப்பாங்க. ஓகே, அண்ட் பிளான் கிங்டம் வந்து 3 கொஷின் வரலாம். பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் 1, அண்ட் இது என்ன ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் 2, ஃபோட்டோசிந்தசிஸில் 2. ஸோ இதுதான் பாட்னியோட ஓவர்வியூ. ஜுவாலஜிக்கு கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு 2, நியூரலுக்கு 1, அனிமல் கிங்டமுக்கு 7, அதான் ஹையஸ்ட்டு. பயோடெக்குக்கு 4, ஐ ஷுட் சே பயோடெக் அண்ட் அப்ளிகேஷன் அதுக்கு 4, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்க்கு 3, பயோடெக் பிரின்சிபல் ப்ராசஸ்க்கு 6, அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு 4, எக்ஸ்க்ரீட்டரிக்கு 2, ப்ரீதிங் சாப்டருக்கு 2, ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுக்கு 3, பயோமாலிக்கலுக்கு வந்து 5, எவல்யூஷனுக்கு 3, பாடி ஃப்ளூயிடுக்கு 2, லோகோமோஷனுக்கு 3, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அதுக்கு வந்து 4. அது அந்த டிஷ்யூஸு ப்ளஸ்ஸு காக்ரோச் ஃப்ராக் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஹை வெயிட்டேஜ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா சாப்டருமே படிக்கணும். ஓகே, ஸோ ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, அனாலிசிஸ் பண்ணும்போது மெயினாக ஸ்டடி ஷெட்யூல் பார்க்க போகிறோம். ஓகேவா? டோட்டலாக எத்தனை சாப்டர் இருக்குது? 32 சாப்டரு. சரி, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இது உங்களுக்கு இதோட ஏன்னோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். சரி, நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது. மற்றவங்க கொடுக்குற ஷெட்யூலை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. நிஜமாக தான். ஏன்னா உங்களுக்கு இருக்க டைமிங் வேறு, உங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ் வேறு. அப்போது நான் இப்போ கொடுக்குற ஷெட்யூலை நீங்கள் ஓவர்வியூ பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஷெட்யூல் ஒர்க் ஆகும். கேன் யூ கெட் மை பாயிண்ட்? கிரேட். ஸோ 32 சாப்டர் இருக்கு. மெயினாக நான் என்ன சொல்வேன்னா 1 சாப்டர் பர் வீக் ஃபார் பயோக்கு சொல்கிறேன். ஒரு சாப்டர் பர் வீக். ஓகேவா? அப்போ 32 சாப்டரு முடிக்க எத்தனை வாரம் ஆகும்? 32 வாரம் ஆகும். எவ்ரி டே 7. ஓகேவா? அதாவது அந்த சாப்டர் முடிச்சுட்டு டே 7 சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 6 days வந்து எவ்ரி வீக் சொல்கிறேன். ஓகே, எவ்ரி வீக்கு 6 days வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்செப்டை படிங்க. ஓகே, கான்செப்ட் லேர்னிங். அதை வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ வில் சே கான்செப்ட் லேர்னிங். ஓகே, அப்புறம் அந்த 7th டே இருக்குல்ல, அதாவது பேலன்ஸ் 1 day. ஆமாம், இப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அந்த பேலன்ஸ் 1 day வந்து சாப்டர் டெஸ்ட். அந்த பர்டிகுலர் சாப்டருக்கான சாப்டர் டெஸ்ட்டை வந்து பண்ணணும். ஓகே, அப்போ ஒரு மாதத்துக்கு நான் ஆவரேஜாக சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு எத்தனை சாப்டர் முடிக்கலாம்? 4 சாப்டர் முடிக்கலாமா? ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 4 வாரம்னு எடுத்துக்கலாம். அப்போது ஓகே, ஒரு மாதத்துக்கு 30 days இருக்கா? 30 days. இப்போது டே 1லேருந்து டே 28க்குள்ளே என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு 4 சாப்டர் முடிச்சிருப்பீங்களா? ஏன்னா 4 வாரம் வருது. 7 4s are 28. 4 சாப்டரு டன். அந்த 4 சாப்டர் படித்து 4 சாப்டர் டெஸ்ட்டே எழுதியிருப்பீங்க. 4 சாப்டர் டெஸ்ட்டு டன். ஏன்னா 6 நாள் தான், 6 நாள்லேயே ஒரு சிலபஸை முடிக்கலாம். நான் 1 ஷாட்லாம் பாருங்கள், 5 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 1 ஷாட் முடிச்சிருப்பேன். 1 ஷாட்னா வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுக்கிறது இல்லை, எல்லா டாப்பிக்கும் எடுத்து தான் நான் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ நீங்களும் யூ கேன் டூ தட். ஸோ மேக்ஸிமம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வச்சாலுமே 6 நாளில் டெய்லி ஒரு நேரம் படித்தாலுமே 6 நாளில் ஒரு சாப்டர் கன்ஃபார்மாக முடிச்சிடலாம். நான் சொல்கிறேன் 11th 12th பயாலஜி ரொம்ப சிம்பிள் தான், என்சிஆர்டியில் இருக்கிறது நீட் சிலபஸ்ஸு. ஸோ 1 to 28 4 சாப்டரு டெஸ்ட் எழுதிடுவீங்க படித்து. ஓகேவா? அந்த டே 29 என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறும் டே 29. ஸோ டே 29 என்ன பண்ணுங்கள், அந்த 4 சாப்டர் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ரிவிஷன் ஆஃப் 4 சாப்டர். அந்த மாதம் படித்த 4 சாப்டரை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் டே 30 வந்து மந்த்லி டெஸ்ட்டு. அந்த மாதம் படித்த 4 சாப்டரை சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக மந்த்லி டெஸ்ட்டாக எழுதுங்க. டெஸ்ட் மெட்டீரியல்லாம் நிறைய இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. மந்த்லி டெஸ்ட் வந்து 4 சாப்டர் சேர்ந்து ஒரு 100 கொஷின்ஸு 360 மார்க்குக்கு. சாப்டர் டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, நான் ஆஃப்லைனில் இருந்தப்போ சாப்டர் டெஸ்ட் வந்து 50 கொஷின்ஸு. ஓகேவா? அதில் 45 எழுதுவீங்களா? அப்போ 45 into 4 180 மார்க்ஸுக்கு இருக்கும்.
180 மார்க்ஸுக்கு சாப்டர் டெஸ்ட் இருக்கும். மந்த்லி டெஸ்ட் வந்து 360 மார்க்ஸுக்கு இருக்கும். 360 மார்க்ஸ். ஸோ ஓகே, மேக்ஸிமம் 45 கொஷின்ஸ்க்கு 45 மினிட்ஸ் தான் வரணும் சாப்டர் டெஸ்ட் கணக்குப்படி. சரி 50 கொஷின்னா 50 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் 45 அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மந்த்லி டெஸ்ட் வந்து 200 கொஷின் கொடுத்து 100 கொஷின் கொடுத்து 90 கொஷின் எழுதணும் இல்லையா? நம்ம பயோ மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ 100 மினிட்ஸ் அப்படின்னா 1 hour 40 மினிட்ஸ். ஓகே, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் 90 கொஷின் எழுதலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா கூமுலேட்டிவ் டெஸ்ட் எழுதணும். ஓகே, ஸோ டே 30 அல்லது ஃபஸ்ட்டு மாதம் எண்டில் டே 30 வருதுல்ல, அப்போ அந்த மாதத்தோட மந்த்லி டெஸ்ட் எழுதுவீங்க. இதே டே 30 ஓகே ஆஃப் செகண்ட் மந்த் என்ன பண்ணணும்? டே 30 ஆஃப் செகண்ட் மந்த் அந்த ஃபஸ்ட்டு மாதம் 4 சாப்டர் முடிச்சிங்களே அதையும், செகண்ட் மாதம் ஒரு 4 சாப்டர் முடிப்பீங்களே அதையும் சேர்த்து 8 சாப்டரை சேர்த்து செகண்ட் மாதத்தோட அந்த டே 30 மந்த்லி டெஸ்ட் எழுதும்போது 8 சாப்டருக்கு எழுதணும். இப்போ டே 30 ஆஃப் செகண்ட் மந்த் என்ன பண்ணணும்? மந்த்லி டெஸ்ட், பட் அது வந்து குமுலேட்டிவ் மந்த்லி டெஸ்ட். அதில் 8 சாப்டர் இருக்கும். என்ன இருக்கும்? 8 சாப்டர் இருக்கும். அப்போது என்ன பண்ணலாம்? 8 மாதம் இல்லையா? 8 மாதம் ஆவரேஜாக 8 மாதம் வரும். ஏன்னா டோட்டலாக எத்தனை சாப்டர்? 32 சாப்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர். ஸோ 32 வீக்ஸ் வரும். ஆவரேஜாக 7 4s are 28. ஓகே, ஆவரேஜாக 8 மாதத்துக்கிட்ட வரும். ஓகேவா? ஆமாம், 8 4s are 32, 8 மாதத்துக்கிட்ட வரும். அப்போ இந்த 8 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 32 சாப்டர் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. C-T போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்லி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அந்த மந்த்லி டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா குமுலேட்டிவ். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குமுலேட்டிவ். MT1 மந்த்லி டெஸ்ட் 1. ஓகே, அதில் எத்தனை சாப்டர் இருக்கும்? 4 சாப்டர் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு மாதத்தோடது. MT2 மந்த்லி டெஸ்ட் 2ல் வந்து எத்தனை சாப்டர் இருக்கும்? 8 சாப்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு மாதம் செகண்ட் மாதம் அதை சேர்த்து எழுதுகிறோம் டெஸ்ட்டாக. மந்த்லி MT3 மந்த்லி டெஸ்ட் 3 இதில் வந்து 12 இருக்கும். ஓகே, அப்படியே போய் MT8 மந்த்லி டெஸ்ட் 8ல் மொத்தம் 32 சாப்டர் இருக்கும். இப்படி தான் நீங்கள் 2 வருஷம்லாம் எடுத்துக்கவே தேவையில்லை. பயாலஜி 11th 12th சிலபஸ் முடிக்க என்ன 8 மாதம் போதும், 32 வாரம் போதும். ஓகேவா? நீங்கள் 11th ஆனாலும் சரி 12th ஆனாலும் சரி. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் டெப்த்தாக படிச்சிங்கன்னா 9th 10th இருந்தாலுமே 9th 10th இருந்தாலுமே உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 9th இருக்கட்டும் 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் 8 மாதத்தில் 32 வாரத்தில் டெஃபினட்டாக உங்களால் 32 சாப்டர் முடிக்க முடியும். ரிப்பீட்டராக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக முடிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஷெடியூல் ஃப்ரம் மை சைட். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக நான் வந்து இந்த லேர்னிங் தியரி, காக்னேட்டிவ் தியரி, ஹையர் ஆர்டர் லேர்னிங் டெக்னிக்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ அதுபடி உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். மெயினாக என்ன பண்ணணும், அந்த வாரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த வாரத்துக்கு முன்னாடி சண்டே போய் அந்த வாரம் என்ன சாப்டர் படிக்க போகிறீங்களோ அது சும்மா ஒரு லேசாக ரீட் அவுட் கொடுங்க. அதுக்கு பேர் வந்து ப்ரீ ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாரம் ஃபுல்லாக என்ன சாப்டர் படிக்க போகிறீங்களோ அதை முந்தின நாள் சண்டேவே, இப்போ மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் 6 நாள் வருதா? ஆமாம், அதை படிக்க போகிறீங்க. அந்த சண்டே வந்து சாப்டர் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ அந்த முந்தின சண்டேவே கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடியே ப்ரீ ஸ்டடி பண்ணுறது நல்லது. ஓகேவா? அப்போ அடுத்த வாரத்துக்கு இந்த சாப்டர் டெஸ்ட் எழுதிட்டு, இப்போ வர சண்டேயில் சாப்டர் டெஸ்ட் எழுதிட்டு, இந்த வர சண்டேனா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் டுடே, இன்றைக்கி நான் May 19 அதை பற்றி நான் பேசலை, ஜென்ரலாக பேசுகிறேன். வர சண்டேயில் சாப்டர் டெஸ்ட் எழுதுவீங்களா, முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்குரிய ஒரு ப்ரீ ஸ்டடியை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. அப்புறம் மண்டே எழுந்திரிச்சு அந்த வாரத்துக்குரிய ஒரு சாப்டர் படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எண்ட் ஆஃப் எவ்ரி வீக் டே, ஒவ்வொரு நாள் முடியல, மண்டே முடியல, டியூஸ்டே முடியல, வெனஸ்டே முடியல, அந்த நாளில் படித்த விஷயத்தை ரிவைஸ் பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் எவ்ரி வீக், அந்த வாரம் முடிவில் அந்த வாரம் ஃபுல்லாக படித்ததை ரிவைஸ் பண்ண. அதான் சொன்னேன், Day 1 to Day 6 படிக்கிறீங்களா, அதை Day 6 நைட்டு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு, இல்லை Day 7 மார்னிங் வரைக்கும் கூட ரிவைஸ் பண்ணிட்டு, Day 7 ஆஃப்டர்நூன் சாப்டர்ஸ் எழுதிட்டு கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு அடுத்த வாரத்துக்கு ப்ரீ ஸ்டடி பண்ணிவிட்டு தூங்கிடலாம். அப்புறம் அந்த வார சமயத்தில் டியூரிங் த வீக்கு மேபி ஒரு சில ரிவிஷனும் பார்க்கலாம். அந்தந்த நாள் இடையிலையும் பார்க்குறீங்க. டியூரிங் த வீக் ஒரு 3 நாளுக்கு ஒருக்க 4 நாள் ஒருக்க சேர்த்து படிக்கிறது. வெனஸ்டே நைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், Day 3 அன்றைக்கி வந்து Day 3 கண்டனும் படிச்சுட்டு Day 1 Day 2 Day 3 அதை சேர்த்து படிக்கணும்.
திருப்பி டே 6 இல்லை டே 5ன்னு வச்சுக்கோங்களேன். டே 5 நைட்டு டே 5க்கானது படிச்சுட்டு டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 என்னது மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே வரைக்கும் இதை சேர்த்து படிக்கிறது. அப்புறம் மாத கடைசியில் மந்த் எண்டில் அந்த மாதத்துக்குள்ளதை சேர்த்து படிக்கிறோம். இது என்ன கான்செப்ட்னா எக்ஸாமுக்கு ஒரு 2 ஆறு 3 வாரத்துக்கு முன்னாடி ஃபுல் இதையும் கவர் பண்ணுற மாதிரியே வரும். உங்களுக்கு எக்ஸாம் வந்து மே மாதம் வருது இல்லையா, ஸோ இதை அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எக்ஸாமுக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக ரிவைஷன் பண்ணுறது. பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த குமுலேட்டிவாக ஒவ்வொரு மாதமும் சேர்த்து ஃபஸ்ட்டு மாதம் 4 சாப்டர், அடுத்து 8 சாப்டர், அடுத்து 12 16 அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில் 32 சாப்டர் சேர்த்து ஃபைனலாக ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா. ஸோ குமுலேட்டிவாக படிக்கணும். இப்படி தான் வந்து லேர்னிங் ஒர்க் ஆகும். ஓகேவா. அண்ட் ஒரு சில ரிவிஷன் டெக்னிக் சொல்கிறேன், அப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து சொல்கிறேன். ஸோ மெயினாக ரிவிஷன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் எழுதுறது இல்லை, இதுதான் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அனிமல் கிங்டம்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். அந்த ஃபேக்ட் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. லெட்ஸே எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்த்தோபோடா அப்படின்னு ஒரு கொஷினை போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கான ஆன்சரை அந்த பேப்பருக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஷினை பார்க்கணும். எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்த்தோபோடா அப்படின்னு ஒரு கொஷினை கேட்குறீங்க. அப்போ உங்கள் மைண்டில் ஒரு கொஷின் மார்க் சிம்பிள் போகுது. அப்போ மைண்டு யோசிக்கும். அப்போ அதுக்கான ஆன்சரை ஆன்சர் பண்ணும். அப்படி மைண்டு யோசிக்குது இல்லையா, அப்படி யோசிக்கும் போது மெமரி ஸ்ட்ராங் ஆகும். ஒரு வாட்டி படிக்கிறீங்க, திருப்பியும் படித்ததை ஒரு ஃபேக்ட் மாதிரி ஒரு கொஷின் ஃபார்மேட் மாதிரி எழுதிக்கோங்க. அதுதான் இப்போ மாடர்ன் வேர்ல்டில் ஃப்ளாஷ் கார்டுன்னு சொல்கிறாங்க. கொஷினிங் ஃபார்மேட்டு தான் அது. ஓகேவா. ஸோ கொஷின் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறீங்க நீங்களாவே எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்த்தோபோடான்னு எழுதிட்டு பின்னாடி ஆன்சர் எழுதிங்க. ஃபஸ்ட்டு அந்த கொஷினை பார்க்கும்போது மைண்டு யோசிக்கும் ரிவிஷன் டைமில். ஸோ அதுதான் வந்து மெமரியை ஸ்ட்ராங் பண்ணும். அடுத்து டார்கெட்டு. நீங்களாவே என்ன பண்ணுங்கள், புக்கை திறந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வீக்காக இருக்குது, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ரிவிஷன் டெக்னிக் சொல்லிட்டு இருக்கேன், படித்து முடித்த பிறகு பண்ணுற வேலையை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களாவே புக்கை திறந்து சாப்டர் திறந்து எந்தெந்த இடம் எனக்கு வீக்காக இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது, பார்த்தாலே தெரியும். என்னடா இது என்னமோ மாதிரி ஒரு டவுட் இருக்க மாதிரியே இருக்குது, ஏதோ கான்ஃபிடென்ட், இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரியே இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ அந்த டாப்பிக்கை நீங்களாக தேடி போய் கண்டுபிடிச்சி படிங்க. செகண்ட் டெக்னிக். தேர்டு வந்து டீச்சிங். உங்களுக்கு வந்து தெரியுமா, ஆஃப்டர் ஸ்டார்டிங் டீச்சிங், நான் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னோட லேர்னிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆச்சு. when you try to teach, ஓகேவா, you will learn better. ஸோ என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டு அதை உங்களுக்கே நீங்கள் சத்தமாவோ இல்லை மனசுக்குள்ளேயோ டீச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறையா அதுவே ஒரு ரிவிஷன் மாதிரி ஆகும். ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு கொஷினை மாதிரி எழுதிட்டு, ஜென்ரலாக இல்லை, அந்த ஃபேக்ட்டுக்கான கான்செப்டுக்கான கொஷினை மட்டும் எழுதிட்டு அந்த கொஷினை கேட்டுட்டா உங்கள் மைண்டு வந்து யோசிக்கும். ஸோ அப்போ மெமரி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெஸ்ட் டெக்னிக். அடுத்து டார்கெட் டெக்னிக், வீக் ஏரியாவை நீங்களாக கண்டுபிடிக்கிறது. அடுத்து டீச் டெக்னிக். இது மூணையும் நான் உங்களுக்கு என்னன்னா ஒரு ஜென்ரல் ரிவிஷன் டெக்னிக்காக நான் சொல்லுவேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஷின் அண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. எப்பயுமே எக்ஸாமுக்கு வந்து ஓகேவா ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்லீப்பு. ஓகேவா. ஏன்னா ஸ்லீப் டிபெண்ட் மெமரி கன்சால்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. தூக்கம் இருந்தால் தான் அந்த டைமில் மெமரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ தேவையான அளவு தூங்கணும். அப்புறம் ஜென்ரலாக 9 hours 8 hours தூங்கணும். ஓகேவா. அப்புறம் எக்ஸாம் டைமில் ப்ரியாரிட்டி செக்கிங்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஒரு கொஷின் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அதில் ரொம்ப நேரம் இல்லாமல் மார்க் பண்ணி வச்சுட்டு லேட்டராக அதை வந்து பண்ணலாம். அப்போது நீங்கள் மற்ற கொஷினுக்கு ஆப்டிமம் லெவல் ஆஃப் டைமை வந்து கொடுக்க முடியும். அப்புறம் இது ஒரு டெக்னிக்கு, ஸ்லோ அண்ட் டீப் ப்ரீத்திங். ஓகே, ஸ்லோவாகவும் டீப்பாகவும் ப்ரீத் பண்ணும்போது இந்த பேராசிம்பத்தட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ அது வந்து ஆன்சைட்டியை ரிமூவ் பண்ணிடும், அதான் மிட்டிகேட்ஸ் ஆன்சைட்டி. அப்புறம் ஓகேவா, இந்த மாதிரி ஆன்சைட்டி வந்துச்சுன்னா உங்களை அதுலேருந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் ஆயிரும். அது ஒரு எசென்ஷியலாக ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் கொஞ்சம் நாளில். ஸோ அந்த டீப் அண்ட் ஸ்லோ ப்ரீத்திங் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. ஓகே, இதுதான் ரொம்ப சூப்பரான மெத்தடு. இதுக்கு பேர் எக்ஸ்டெண்டட் மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸிங். எக்ஸ்டெண்டட் மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, எக்ஸ்டெண்டட் மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸ். மெயினாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை பாருங்கள், கொஷினுக்கான ஆன்சரை பண்ணுங்கள், ஏவா பியா சியா டியான்னு. இது வந்து நான் கொஷின் ப்ராக்டிஸிங் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பாருங்கள், அந்த கொஷின் ஆன்சர் பண்ணும்போது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேனா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேனா, எனக்கு எதுவும் குழப்பம் இருக்க மாதிரி இருந்துச்சா, அந்த கொஷினை ஆன்சர் பண்ணும்போது நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேனா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு யோசிங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், உங்கள் புக்கை போய் எடுத்து அந்த கான்செப்டுக்கான ரெலவெண்ட் கண்டென்ட்டை படிச்சுட்டு இப்போ கரெக்டான ஆன்சரை எழுதுங்க. அது ஸ்டில் கரெக்டாக தப்பான உங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் புக்கை படித்ததை வச்சு கரெக்டான ஆன்சரை எழுதுங்க. இப்போ அந்த ஆன்சரை அவங்க ஆன்சர் கீ சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் பண்ணணும். யூஸ்வலாக பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஷினை பார்க்குறது, ஓகேவா, ஆன்சர் போடுறது,
டக்குன்னு இதுக்கான ஆன்சர் என்னன்னா புக்கை திருப்பி அந்த ஆன்சர் கீழே பார்க்குறது. யூ ஹாவ் டு நாட் டூ திஸ். கொஷினை பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருந்தேனா இல்லையா, கொஷினை ஆன்சர் பண்ணும்போது கன்ஃபார்மாக தெரியும் இதுதான் எனக்கு ஆன்சரு அப்படி இருந்தீங்களா, இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படி இருந்தீங்களா, அதை வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி போய் புக்கை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கீயோட செக் பண்ணுங்கள். இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸு. ஸோ கொஷின் ப்ராக்டிஸ்க்கு நான் இதுதான் ப்ரொசீஜர் சொல்வேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும் எக்ஸாமில் அது சொல்லலாம். ஓகேவா? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு ஒரு 90 கொஷின் எழுத 45 மினிட்ஸ் அதாவது 35 to 45 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது என்ன கணக்குனா ஒரு கொஷினுக்கு 30 செகண்ட்ஸ்னு கணக்கு வரும். ஏன்னா 45 மினிட்ஸே நம்ம எடுத்துக்கலாமே, 30 செகண்டு பர் கொஷின் வரும். ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து 1 hour 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போது என்ன கணக்கு வரும், 1 hour 15 மினிட்ஸ்னால் 100 செகண்ட்ஸு. ஓகே, 100 செகண்ட்ஸு பர் கொஷின் வரும். அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு 1 hour 45 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது எத்தனை 80 செகண்ட்ஸு பர் கொஷின் வரும். பேலன்ஸ் ஒரு 20 அதாவது 15 நினைக்கிறேன், 15 to 20 மினிட்ஸ் சம்திங், 15லேருந்து 20 மினிட்ஸ் இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அப்போ திருப்பி நீங்கள் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா, ஓகேவா? ஸோ அதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிமைனிங் டைம் வந்து மேபி என்ன பண்ணலாம், மார்க் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா, ஒரு சில கொஷின் பார்த்துட்டு இதுக்கு ஏன்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பீங்க. மோஸ்ட்லி அதை வந்து 3 hourக்குள்ளே முடிச்சிடணும். அந்த ரிவிஷன் டைமில் என்ன பண்ணணுன்னா மேபி ஒரு சில கொஷினுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் மறந்தாப்பில் மார்க் பண்ணாமலே இருக்கும். ஆமாம், அதெல்லாம் நடக்கும். ஓகேவா? ஐ ஹவ் பீன் தேர், ஐ ஹவ் டன் தட், ஸோ ஐ எம் சேயிங். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். உண்மையான டாப்பர்ஸ் வந்து உண்மையானு சொல்லிட முடியாது. ஐ ஹவ் சீன் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க 25 மினிட்ஸ்லேயே கூட பயாலஜி 90 கொஷின்ஸை முடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ், எக்ஸ்ட்ரா டைம்லாம் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நிறைய மார்க் டெஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும். அண்ட் ஆன்சரிங் கொஷினில் ஒரு டிப்பு வந்து தரேன். ஓகே, ரொம்ப ஃபோக்கஸ் தான் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கு டிப்ஸ்லாம் இப்போ வரப்போகுது. ஒரு முக்கியமான ஒரு ரீசர்ச் சொல்லுது. ஓகே, ஒரு 3 out of 4 டைம்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து யூஸ்வலி கரெக்டாக தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை வாசிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இது கரெக்டாக தப்பா, வேறு ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்னு அவங்களே மாற்றிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரீசர்ச் சொல்லுது. அவாய்ட் சேஞ்சிங் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் அப்படி பண்ண முடியாது. நீட் எக்ஸாமில் ஓஎம்ஆரில் ஒரு வாட்டி ஷேட் பண்ணிட்டு அவ்வளோதான் டன். ஒரு சிலர் வந்து கொஷின் பேப்பரில் இப்படி ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஒருவேளை இதுவாக இருக்குமோ, சரி அதை ஷேட் பண்ணுவோம் ஓஎம்ஆரில் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி யூஸ்வலாக பண்ணக்கூடாது. ஏன்னா ரீசர்ச் சொல்லுது, ஓகேவா, என்னது 3 out of 4 டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். 4ல் 3 தடவை ஏதோ ரேராக தான் வந்து செகண்ட் சாய்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் வந்து ஏன்னோ என்ன சொல்கிறது, நீங்கள் கொஷினை ஒழுங்காக வாசிக்காததுனால ஃபஸ்ட் ஆன்சர் வந்து தப்பாக இருக்குன்னா நீங்கள் ஆன்சரை மாற்றிக்கலாம். மற்றபடி நீங்கள் மாற்றக்கூடாது. அன்லெஸ் யூஆர் அப்சல்யூட்லி ஷுவர், கண்டிப்பாக இது தப்புன்னு தெரிஞ்சால் மாற்றிக்கோங்க. ஆனால் ஏதோ ரேண்டம் கேஸில் ஒரு வாட்டி போட்டுட்டு மாற்றக்கூடாது. ஓஎம்ஆரில் ஒரு வாட்டி ஷேட் பண்ணிட்டா மாற்றவே முடியாது, அது வேறு விஷயம். நான் சொல்கிறது ஒரு கொஷினுக்கு கொஷின் பேப்பரில் ஒரு சில லேசாக டிக் பண்ணிட்டு இதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு ஒரு வேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. ஓகே, அது உங்களுக்கு தான் ப்ரொடக்டிவ் கிடையாது, ஐ ஷுட் சே உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஓகே, ஸோ மெயினாக ஒரு சில காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அப்புறம் அக்யூரேசிக்கு என்ன டிப்ஸு அது பார்க்கலாம். ஸோ மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா கொஷினை மிஸ்ரீட் பண்ணுறது, ஒழுங்காக ரீட் பண்ணுறதில்ல. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அப்படியே வேகமாக வாசிக்கிறது, ஏதோ என்னமோ என்னது நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஸ்கிம்மிங் பண்ணுறது. ஓகே, கீ பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணுறது, இது தப்பு. அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஷினை படிக்கணும். ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருந்தால் அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கேட்குறது உங்களுக்கு புரியுதா, அட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குற கேள்வி புரியுதா. ஒரு ஜோக்கில் வரும்ல, உனக்காச்சும் என்னது பதில் தான் தெரியாது, எனக்கு கேள்வியே தெரியாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேள்வி புரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு. என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஷின் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அதுக்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஓகேப்பா கடைசியில் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு மார்க் பண்ணுவான். பார்த்தா அரை மணி நேரம் போயிருக்கும், ஐயோ ஒரு கொஷினுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் ஸ்பெசிஃபிக்கான டைம் லிமிட் அலோகேட் பண்ணோம். சொல்லியிருக்கேன்ல, பயோக்கு வந்து 30 செகண்ட், கெமிஸ்ட்ரிக்கு 80 செகண்ட், ஃபிசிக்ஸ்க்கு 100 செகண்ட். ஸோ அது மாதிரி வச்சுக்கணும். ஒருவேளை ஒரு சில கொஷின் வந்து நிறையா டைம் எடுக்குதுன்னா அதை மார்க் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பரில் சின்னதாக மார்க் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போயிருங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக டைம் இருந்தால் அதை வந்து பண்ணிக்கலாம். புரியுதா? வேறு என்ன பண்ணாங்கன்னா எலிமினேஷன் யூஸ் பண்ணாமல் கெஸ் பண்ணுறது. என்னது அது, ரேண்டமாக ஏதோ ஒரு கெஸ் பண்ணிவிட்டு எல்லா ஆப்ஷனையும் பார்க்குறது இல்லை, 4 ஆப்ஷனையும் பார்த்து
ஓகே, ஒரு கேள்விக்கு தெரியுது, அதுக்கு உங்களுக்கு பதிலே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது பதிலாக இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில நேரம். அந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியாது, பட் வேற ஒரு பதில், இந்த பதில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுப்பா. 4 ஆப்ஷன் இருக்குது, ஏபிசிடி, அதில் இந்த சியும் டியும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சில கொஷினுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், அதுதான் எலிமினேஷன் ப்ராசஸ். அப்போ சிடி இருக்க வாய்ப்பே இல்லை, ஏபி இதில் 2 ஏதாவது ஒன்று தான். அந்த மாதிரி கேசிங் என்ன பண்ணலாம், அதான் என்ன சொல்கிறாங்க, அந்த எலிமினேஷன் பண்ணிடுங்க. அப்போது சாய்ஸ் நேரம் ஆயிரும், ஏவா பி, அது 2ல் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? இப்போ எஜுகேட்டட் கெஸ், இப்போ கொஞ்சம் படித்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அப்படி வேணால் எஜுகேட்டட் கெஸ் வந்து பண்ணலாம். ஓகேவா? அப்படியே குருட்டாம்போக்கில் கெஸ் பண்ணுறது, அதான் வைல்டு கெஸ்ஸிங். அதெல்லாம் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு தூக்கி விட்ரும். அடுத்து டயக்ராம் அண்ட் ஃபிகர் படிக்கும் போதே சொல்கிறேன், என்சிஆர்டி படிக்கும் போதே டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஏனோ தானோன்னு பார்க்குறது, அது தப்பு. ஸோ ஓவர் லுக்கிங்னா ஃபெயில் டு நோட்டீஸ், ஓவர் லுக்கிங்னா டீப்பாக லுக் பண்ணுறது இல்லை. ஓகே, ஒழுங்காக கவனிக்காமல் இருக்கிறதா ஓவர் லுக்கிங். ஸோ அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், டயக்ராமை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கிராஃபாக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா அது சில இம்பார்ட்டண்டான ஹிண்ட்டு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கலாம். இப்போ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் சாப்டர் இருக்குல்ல, அதில் அந்த போலன் டேப்லெட் வரும், அந்த போலன் டேப்லெட்டில் ஒரு பிராண்ட் பேர் போட்டிருக்கும், அது கூட எக்ஸாமில் கேட்கலாம். புரியுதா? இப்போ பேராசிட்டமால் பிராண்ட் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி போலன் டேப்லெட்டில் ஒரு பிராண்ட் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி மைன்யூட் திங்ஸ் கூட கேட்கலாம். கிரேட். அப்புறம் ரிவிஷன் ப்ராசஸை நிறைய பேர் விடுறதில்ல, படிக்கிறேன்னு படிப்பாங்க. ஆனால் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டில் தண்ணி ஊற்றுறாங்க. ஓகே, தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க, ஆனால் அந்த பக்கெட்டில் ஓட்டை இருக்குது. ஸோ அந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே ஏறுது. நம்ம படிக்கிறதும் இதே மாதிரி தான், நம்ம படிச்சுட்டே இருக்கோம், நம்ம மூளைக்குள்ளே டேட்டா போயிட்டே இருக்குது. ஆனால் அதே சமயம் அங்கே நம்ம பிரெயினில் ஓட்டான்னு சொல்லிட முடியாது, இந்த பக்கெட்டில் ஓட்டை இருக்க மாதிரி. ஓகே, நம்ம படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், திருப்பி ஆல்ரெடி படித்தது இருக்கு இல்லையா, அதை திருப்பி எடுத்து இதில் ஊற்றணும். அப்போ படித்ததே திருப்பி படிக்கும் போது அப்போ இந்த பக்கெட்டில் தண்ணி போதுமான லெவல் இருக்கும், திருப்பி ஊற்றிட்டே இருந்தால். ஸோ புதுசாக படிக்கிறது ஒன்று இருக்குது, ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுறது இருக்குது. புதுசாக படிக்கிறதுக்கு பேர் என்கோடிங் சொல்லுவாங்க. ஓகே, படித்ததை திருப்பியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பேர் ரெட்ரீவல். ஓகே, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரிவிஷன் வந்து ஆக்சுவலி எக்ஸாம் டைமில் உள்ள ரிவிஷன் சொல்கிறாங்க. என்னென்னா, ஸோ எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியாச்சு, ஓகேவா? பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஆன்சரை வந்து சரி எல்லா கொஷினுக்கும் கரெக்டாக தான் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணணும். ஸோ அதான் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், அந்த 15 to 20 minutes வந்து எல்லா ஆன்சரும் பண்ணியாச்சா அப்படிங்கிறது செக் பண்ணணும். எந்த கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணாமல் விட்ருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த கொஷினோட எல்லா பார்ட்டையும் கேர்ஃபுல்லாக படிச்சேன்னா, ஸோ அதை வந்து செக் பண்ணணும். அப்புறம் சில சிமிலர் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த ஆர்பிசி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஸ்ட்ரோமா அப்படின்ற வார்த்தை வரும், குளோரோபிளாஸ்ட்லேயும் ஸ்ட்ரோமா அப்படின்ற வார்த்தை வரும். ஆர்பிசியில் ஸ்ட்ரோமா வந்து ஒரு ஸ்பாஞ்சி பாடி, அதில் ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்டில் ஸ்ட்ரோமா வந்து அந்த இன்னர் லேயர், ஐ ஷுட் சே இன்னர் சர்ஃபேஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும் தைலகாய்டு கிரானாக இருக்குது, அந்த இன்சைடில் உள்ள அந்த ஃப்ளூயிட் ஸ்பேஸ் தான் ஸ்ட்ரோமா. பட் இது ரெண்டும் வேறு ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி சிமிலர் டேர்ம்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்போ யூஸ்வலாக என்ன நடக்கும், அந்த சிமிலர் டேர்ம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ ரெகுலராக ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணணும். சிமிலர் டேர்ம்னா அது என்ன அப்படின்னு ப்ராப்பராக கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்து படிக்கணும். மேபி நிமோனிக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு நிமோனிக்ஸ் ஜென்ரலாக தெரியும். நான் ஒரு நிமோனிக் யூஸ் பண்ணுவேன், ஏஎம்ஏசின்னு சொல்லிட்டு, ஏஎம்ஏசி, ஆர்த்ரோபோடா மொலாஸ்கா அன்லிடா கார்டேட்டான. ஏஎம் வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஆர்த்ரோபோடா மொலாஸ்கா. அன்லிடா கார்டேட்டா வந்து க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது நான் யூஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் இது செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த நிமோனிக் யூஸ் ஆகுமோ செட் ஆகுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிமோனிக்கை அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில டேட்டாக்கு லாஜிக்கே இல்லைன்னா அதுக்கு நிமோனிக் யூஸ் பண்ணலாம். பட் லாஜிக் இருக்கிறதுக்கு நிமோனிக் யூஸ் பண்ண தேவையில்லை. 11th 12th லெவலில் மோஸ்ட்லி தேவைப்படாது. காலேஜ் போயிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக, எம்பிபிஎஸ் போயிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக நிமோனிக் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க்கை வந்து ஏனோ தானோன்னு அசால்ட்டாக எடுக்கிறது அடுத்த தப்பு. என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் மார்க்கோட இம்பேக்ட் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு எல்லா கொஷினையும் என்ன பண்ணிடுறாங்க, அட்டன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 100 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க, ஓகேவா? இல்லைனா இப்படி எடுத்துக்கலாம், 180 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க, ஓகேவா? அதில் 100 கொஷின் கரெக்டு, 80 கொஷின் தப்பு.
இப்போ 100 × 4 400. ஓகே, ஆனால் 400 மார்க் உங்களுக்கு வருமா? 80 கொஷின் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கீங்க. அப்போ 80 போயிட்டு பேலன்ஸ் 320 தான் வரும். 400 மார்க்லேருந்து 320க்கு வந்துருச்சு பாருங்கள். ஸ்கூல் எக்ஸாம்னா 400க்கு 400, ஐ ஷுட் சே ஸ்கூல் எக்ஸாம்னா 400 மார்க் போட்டு விட்ருவாங்க. கரெக்டு தானே? 400 மார்க் வந்துடும். நீட் எக்ஸாமில் 320 மார்க் தான் போடுவாங்க. இதே எக்ஸாமை ஸ்கூலில் வைக்கிறாங்கன்னா நெகட்டிவ் மார்க்லாம் இருக்காது. அழகா நம்ம எம்சிக்கு தான் இங்கி பிங்கி போடுவாங்க, அப்போ 400 வந்துடும். பட் இங்கே அந்த கதை நடக்காது. ஸோ நெகட்டிவ் மார்க்கை கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு கொஷினுக்கு ஆன்சர் சரியாக இல்லைன்னா அந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். 4 ஆப்ஷனில் இது 2 கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி எலிமினேட் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை கெஸ் பண்ணுறதுனாலும் எஜுகேட்டட் கெஸ், ப்ராப்பராக முன்னாடி படித்ததை ரிமெம்பர் பண்ணி அப்படி கெஸ் பண்ணலாம். வேறு என்ன தப்பு பண்ணுவாங்க? மார்க் டெஸ்ட் வச்சு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பு. ஏன்னா ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, 720 அவுட் ஆஃப் 720. அந்த மார்க் டெஸ்ட் நிறைய எழுதணும். பிரபஞ்சன் இருக்கார்ல, 2023 ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கினாரு. ஸோ அவர் வந்து 50 ஃபுல் டெஸ்ட் எழுதினார். 50 FT யார்? பிரபஞ்சன். பிரபான் போகிறேன், பிரபஞ்சன். புரியுதா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுனால அந்த எக்ஸாமோட உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆயிரும். ஓகே, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இந்த டைம் கூட பயோ முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே ஃபிசிக்ஸ் முடிக்கணும், இதுக்குள்ளே கெமிஸ்ட்ரி முடிக்கணும், அது வந்து ஃபெமிலியரைஸ் ஆகும். அப்புறம் வெறும் டெஸ்ட் எழுதிட்டு பேப்பரை தூக்கி போட்டு போகக்கூடாது. அனலைஸ் பண்ணணும். என்ன அனலைஸ் பண்ணணும்? எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்புன்னு மட்டும் பார்க்காம ஏன் தப்பு, அப்போ எந்த ஏரியா எனக்கு வீக்காக இருக்குது, ஒரு சாப்டரில் எந்த சப் டாபிக் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு வீக் ஏரியாவை கண்டுபிடிக்கிறது தான் அனலிசிஸ். எக்ஸாம் எழுதிட்டு டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு போய் தூங்கக்கூடாது. ஓகே, அனலிசிஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அனலிசிஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனை இக்னோர் பண்ணுறது, இது நிறையா பேர் பண்ணுவாங்க. என்னது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னா அதை வந்து இக்னோர் பண்ணுறது. லெட்ஸே இப்போ ரீசெண்டாக அந்த நீட் 2024 எக்ஸாமுக்கு ஒரு மாதம் முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி யூடியூப்பில் இன்ஸ்டாலலாம் நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போகுது. நீங்கள் எல்லா கொஷினுக்கும் பிபி போட்டால் ஆன்சர் வந்துடும். ஒரு கொஷின் தெரிலனா என்ன சொல்கிறது, ஒரு கொஷினுக்கு சி போட்டிங்க, போட்ட பிறகு உங்களுக்கு தெரியுது ஐயோ சி தப்பாச்சே போட்டுறக்கூடாதுன்னு தெரியுது. இப்போ -1 வேறு போயிருமே என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி ஆச்சுன்னா 4 ஆப்ஷன் அட்டன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், அதை வந்து அன்அட்டெண்டாக எடுத்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு ஃபேக்கெல்லாம் பரவுச்சு. ஒன்ஸு ஓஎம்ஆரில் ஷேடு பண்ணிட்டீங்கன்னா அது அட்டம்ப்டட். 4 மார்க் தருவான், இல்லை -1 மார்க்கு தருவாங்க. ஓகேவா? ஷேடு பண்ணலனா தான் 0 அன்அட்டம்ப்டட்னு கணக்கு வரும். ஓகே, ஸோ நான் ஷேட் பண்ணிட்டேன், ஸோ அதை இன்ட்டு போட்டுட்டு வேறு ஷேட் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணவே கூடாது. தேட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் அலோவ் பண்ணால் தான் உங்களுக்குள்ளே வரும். ஸ்ட்ரெஸ்ஸை அலோவ் பண்ணால் தான் உங்களுக்குள்ளே வரும், அதை அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்லாம் ஒரு சிலது இருக்குது. இந்த டீப் ப்ரீத்திங்கு, அப்புறம் பாசிட்டிவ் விசுவலைசேஷன் வந்து ஒரு புக்கு இருக்குது, சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. சீக்ரெட்னு ஒரு வீடியோ இருக்குது, யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள். நீங்கள் என்னத்தை பற்றி யோசிக்கிறீங்களோ, எதை வந்து விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ, ஓகே, எதை கற்பனை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். இப்போ ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காரு, ஐயோ ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தாருன்னா டக்குன்னு ஒரு டிராஃபிக் ஜாம் வரும், ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடாது. அவர் என்ன யோசிக்கணும் தெரியுமா, ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும் யோசிச்சார்னா இந்த யூனிவர்ஸ் அதான் சொல்லுவாங்க, பிரபஞ்சம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் எக்ஸாமில் வந்து நிறைய மார்க் வாங்குறேன், எம்பிபிஎஸ் காலேஜுக்குள்ளே போகிறேன், எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன், மெடிக்கல் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாமை நான் சூப்பராக எழுதுவேன் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணணும். அதான் பாசிட்டிவ் விசுவலைசேஷன். ஸோ ப்ரிப்பரேஷன் டைமில் தைரியமாக இருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் நம்பாமல் இருக்கலாம், 8th வீட்டுக்காரங்க நம்பாமல் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் நம்பாமல் இருக்கலாம், டீச்சர்ஸ் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நம்பணும். நீங்கள் மட்டும் உங்களை நம்பிட்டீங்கன்னா ஓகே, அடுத்தடுத்து எல்லாருமே உங்களை நம்பிடுவாங்க. ஆனால் எப்போ நம்புவாங்க, நீங்கள் ஜெயிச்ச பிறகு. நீங்கள் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓகே, நீங்கள் உங்களை நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிச்ச பிறகு உலகம் உங்களை நம்பும். உலகம் உங்களை நம்புறது பற்றி உங்களுக்கு கவலைப்படக்கூடாது. யூ ஷுட் பிலீவ் யோர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒரு காமான மைண்ட் செட் வந்து இருக்கணும். எக்ஸாம் டைமில் ஓகே, ஏதோ ஒரு கலவரம் நடந்தாலுமே காமாக இருக்கணும். ஓகேவா? ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தவங்க உங்களை கோவப்படுத்துட்டாங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்து பாருங்களேன், மைண்டு காமாக இருக்கும். அது சொல்லுவாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒருத்தவங்க கோவப்படும் போது எமோஷன் ஆகாமல் அமைதியாக இருந்து லாஜிக்கலாக யோசிக்கணும். ஏன்
ஏன்னோ என்னை கோவப்படுத்துகிறான் எதனால அப்படின்னு லாஜிக்கலாக யோசிக்கணும். ஸோ காம் மைண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ மெயினாக அந்த ஆன்சர் ஓஎம்ஆரில் ஆன்சர் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணாமல் இருப்பாங்க. பேசிக்காக எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் போட்டோம் அப்படிங்கிறதே விட்டுருவாங்க. கொஷின் 1 படிச்சுட்டு ஓஎம்ஆரில் போய் 2க்கு வந்து ஷேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணும், ஒரு டெக்னிக் சொல்கிறேன். மைண்டுக்குள்ளே கொஷின் 1 படிச்சிருங்க, ஆன்சர் வந்து ஏவா, அப்போ மைண்டுக்குள்ளே இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகிருக்கு. டாக்டர் அனுஜ் பச்சல்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ 4th இயர் படிக்கிறாரு. அவரும் நீட் எக்ஸாமில் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி இது. என்ன பண்ணுவார், கொஷின் 1க்கு லெட்ஸே ஆன்சர் ஏன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சான், மைண்ட்லேயே சொல்லிப்பார் 1க்கு ஏ 1க்கு ஏ 1க்கு ஏ அப்படின்னு. அதாவது கொஷின் பேப்பர்லேருந்து அடுத்து ஓஎம்ஆருக்கு பேனாவை கொண்டு போய் ஷேட் பண்ணும் இல்லையா, அந்த கேப்பில் மைண்டில் சொல்லுவார் 1க்கு ஏ 1A 1A அப்படின்னு ஷேட் பண்ணுவார். திருப்பி கொஷின் 2 படிச்சுட்டு 2க்கு பின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கொஷின் பேப்பர்லேருந்து ஓஎம்ஆருக்கு பேனா போகிற நேரத்தில் 2க்கு பி 2க்கு பி 2க்கு பி 2க்கு பி, அந்த அது மைண்டுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ். இந்த மாதிரி நிறையா டெக்னிக் இருக்குது. ஓகேவா? ஸோ சிஸ்டமேட்டிக்கலாக வந்து ஆன்சர்ஸை மார்க் பண்ணும் ஓஎம்ஆரில். இமீடியட்லி ஆஃப்டர் சால்விங் ஈச் கொஷின், ஒவ்வொரு கொஷினை சால்வ் பண்ணிட்டு டக்குன்னு பண்ணுறது தான் நல்லது. ஒரு சிலர் 10 சால்வ் பண்ணிட்டு அப்புறம் 10 சேர்த்து வச்சு மார்க் பண்ணுறேன்னு 1 2 மாற்றி மார்க் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபினிஷ். அடுத்து உள்ள எல்லாமே தப்பாயிரும். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், டக்குன்னு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் சிம்பிள் கொஷினை ஓவர் காம்ப்ளிகேட்லாம் வந்து பண்ணிக்கூடாது. சில பேர் சிம்பிள் கொஷினை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. அன்றைக்கி லைவ் கிளாஸில் ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹவு மெனி நியூக்ளியை ஆர் இன்வால்வ் இன் டபுள் ஃபர்டிலைசேஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளாரிங் பிளான்ஸில் வரும். மெயினாக ட்ரிபிள் ஃபியூஷனு அப்புறம் சின்கேமி, இது 2 தான் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷனில் வரும். ட்ரிபிள் ஃபியூஷனில் வந்து 3 நியூக்ளியை வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஒரு மேல் கேமேட்டு 2 போலார் நியூக்ளியை. சின்கேமியில் வந்து 2 நியூக்ளியை வந்து இன்வால்வ் ஆகும். ஒரு மேல் கேமேட்டு ஒரு எக்கு. டோட்டலாக எத்தனை? 5 தான். ஆன்சர் 5 தான். ஆனால் பசங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, இங்கே ஒரு மேல் கேமேட் 2 போலார் நியூக்ளை, மேல் கேமேட் வருதா, இங்கே ஒரு மேல் கேமேட் ஒரு எக்கு, இப்போ இங்கேயும் மேல் கேமேட் வருது, இங்கேயும் மேல் கேமேட் வருது, அப்போ 2 காமனாக இருக்குது, அப்போ அதை விட்டுறணும். வேலைன்னு சொல்லுது இங்கே 2 இங்கே 1 3 அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர். ஸோ இந்த மாதிரி ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி ஓவர் திங்கிங்லாம் பண்ணக்கூடாது, லாஜிக்கலாக யோசிக்கணும். ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், உங்கள் ப்ரிப்ரேஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே நம்ம இப்படி தானே படித்தோம், இப்போ லாஜிக்கலாக பார்த்தா 5 தானே இருக்கணும். அப்புறம் சிம்பிள் கொஷின்ஸை வந்து கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? காம்ப்ளெக்சிட்டியே இல்லாத இடத்துலலாம் அதை காம்ப்ளெக்ஸாக யோசிச்சுக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த 12 திங்ஸ், 12 பிட்ஃபால்ஸ் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணான்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது சம்மந்தமாகவே ஒரு 12 டிப்ஸாக சொல்லிடுறேன். ஓகேவா? அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஏன்னா நெகட்டிவ் மார்க் குறைச்சி அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் ரிவிஷன்னா சொன்னேன்ல, அந்த டேக்கான கான்டென்ட்டை டே எண்டில் ரிவைஸ் பண்ணுறது, வீக்கெண்டில் ரிவைஸ் பண்ணுறது, மந்த் எண்டில் ரிவைஸ் பண்ணுறது, அப்புறம் ரெகுலராக க்யூமுலேட்டிவாக ஃபஸ்ட் மாதம் 4 ரிவைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் 8, அடுத்த மாதம் 12. ஸோ இது அண்ட் மிஸ்டேக் அனலைஸ் பண்ணுறது. எக்ஸாம் எழுதிட்டு கொஸ்டின் பேப்பரை தூக்கி போட்டு போகக்கூடாது. எங்கே மிஸ்டேக்கு, ஏன் தப்பு, எதனால தப்பு, ஏன் நான் தப்பு பண்ணேன், சாப்டரில் எந்த டாபிக் நான் வீக்காக இருக்கேன். ஒரு எக்ஸாமில் எவ்வளோ நேரம் பயோ பண்ணணும், எவ்வளோ நேரம் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி பண்ணணும், எவ்வளோ நேரம் ஃபிசிக்ஸ் பண்ணணும். ஸோ அது முக்கியம், டைம் மேனேஜ்மெண்ட். கொஷினை கேர்ஃபுல்லாக வாசிங்க. ராங் ஆப்ஷன் இருந்தால் எலிமினேட் பண்ணுங்கள். கரெக்டான பதில் தெரியலனா இந்த பதில் இருக்கா, தப்பான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 ஆப்ஷனில் கரெக்ட் எது தெரியலன்னு, கரெக்டான ஆப்ஷன் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்காது, இது தப்பான ஆப்ஷன்ப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அந்த தப்பான ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க, எலிமினேட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் உள்ள 2ல் எது கரெக்டுன்றதை நீங்கள் படித்து வச்சு பொறுமையாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். அப்புறம் டயக்ராம் லேபிளிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போர்ட்ஸுக்கு டயக்ராம் வரைஞ்சி லேபிள் பண்ணுறது, பட் நீட் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக அந்த டயக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸ்லாம் எனக்கு தெரியுமா, ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்சிஆர்டியை அப்டேட்டடாக இருங்க. ஆக்சுவலி 32 சாப்டர் இருக்குது, அதில் நியூலி ஆடட் எது, டெல்டா டாபிக் எது, ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் லைஃப் ஸ்டைல், நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜிம்முக்கெலாம் போக தேவையில்ல, நார்மலாக ஓடினாலே போதும். ஓகேவா? அப்புறம் கெஸ் பண்ணுறதுனாலும் ப்ராப்பராக படித்ததை வச்சு கெஸ் பண்ணுவோம், தோராயமாக கெஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் காமாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ தேட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? கிரேட். இன்னொரு விஷயம், இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் சாப்பிட்றீங்க, அப்புறம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த விஷயம்லாம் இருக்கலாம். ஸோ ஃபைனல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்போயுமே மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தோன்னே மோட்டிவேட் ஆகுறது இல்லை, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்களோ அதை யோசிச்சுட்டே இருக்கணும், விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
நீங்கள் எதை நிறையா யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆயிடுவீங்க. ஏர்ல் நைட்டிங்கேல்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச்சு. எப்போ 18th century 19th centuryலே. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, யூ பிகம் வாட் யூ திங்க் அபவுட். பைபிளில் கூட ஒரு இது இருக்குது, நீ எதை வந்து நம்புறியோ அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ நினச்ச மாதிரியே கிடைக்கும், அல்லது அது வேறு விதமாக கூட கிடைக்கும். நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் நாட்கள் போக 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 இது உங்களுக்கு புரியும். நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரியே கிடைக்கும், இல்லை அதை மாடிஃபை ஆகி வேறு வேர்ஷன்லேயே கூட கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேட் இஸ் அ மெயின் திங். ஸோ மோட்டிவேட்டடாக இருங்க. ஸ்டடி ரிலாக்ஸேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, படிக்கணும். ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உங்கள் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னோ என்ன சொல்லுது, ஜாகிங் போகலாம், ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் போகலாம், மேபி மூவிஸ் பார்க்கலாம். ஆனால் நான் ஏன் மேபின்னு சொல்கிறேன், நிறைய நேரம் மூவிஸு படிப்பு மேலே இருக்க உங்கள் ஆர்வத்தை டைவெர்ட் பண்ணிடும். அதான் சொல்கிறேன், எப்போயுமே நீங்கள் என்ன ஆகணுங்கிறத யோசிச்சிட்டே இருக்கணும், வேறு விஷயம் அதை டைவெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். ப்ரிப்பரேஷன் டைமில் ஹெல்த்தியாக இருங்க. லேசாக ஃபீவர்லாம் இருக்குன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. ஓகேவா? ஹெல்தி ஃபுட்ஸு, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஓகேவா? ஸோ நிறையா ஏன்னோ வெஜிடபிள் ஜூஸஸ், ஃப்ரூட் ஜூஸஸ் அது மாதிரி எடுத்துக்கணும். ஸோ தேட் இஸ் ரொம்ப முக்கியம். பாடி, மைண்டு, சோல் 3 விஷயம் இருக்குது. அப்போது 3த்தையும் பார்த்துக்க வேண்டியது உங்கள் வேலை. பாடிக்கு ப்ராப்பராக ஃபுட்டு, எக்ஸசைஸ் கொடுக்கணும். மைண்டுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன், புக்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி விஷயம் ப்ரொடக்டிவானது கொடுக்கணும். சோலுக்கு ப்ரேயர் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, அந்த விஷயம். இது 3த்தையும் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ we came to the end of the session பசங்களா. ஸோ I have an fantastic announcement for you. என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் Xylem Learning வந்து சவுத் இந்தியாவோட நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எட்டெக் கம்பெனி. ஓகே, திஸ் பர்சன் டாக்டர் அனந்து சார் தான் Xylem Learning ஒரு 4 years 5 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ரீசெண்டாக யூ நோ திஸ் லெஜண்ட். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் வாலா சேனலில் ஸ்டார்ட் பண்ண மிஸ்டர் அலக் பாண்டே சார். ஸோ இவங்க 2 பேரும் டைப் பண்ணி, ஓகே, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தே ஹாவ் கொலாபரேட்டட். ஸோ உங்களுக்கு தெரியும் Xylemோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அனந்து சாரோட கோலே வந்து குவாலிட்டி எஜுகேஷனை வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்கணும், கம்மி விலைக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய கோல். ஓகே, ஸோ குவாலிட்டியும் அஃபோர்டபிலிட்டியும் எப்பயுமே கனெக்ஷனில் இருக்கணும், சிங்கில் இருக்கணும். ஸோ அதுதான் Xylemோட ஸ்பெஷாலிட்டி. நம்மள்கிட்ட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்குது. ஓகே, which is of high quality standard. அண்ட் இப்போ தான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக ஃபிசிக்ஸ் வாலாவோட டைப் பண்ணி பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா போத் லெஜெண்ட்ஸ் they are joining together. ஓகே, அண்ட் திஸ் இஸ் எல்கே சார். ஸோ இவங்களும் அனந்து சாரும் சேர்ந்து தான் they have founded the Xylem Learning Company. Xylemல டோட்டலாக சொல்கிறேன், ஒரு 2 lakh square feet கேம்பஸ் இருக்குது, 50 யூடியூப் சேனல் இருக்குது, 16,000 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் படிக்கிறாங்க, 14 சென்டர் இருக்குது கேரளாவில், ஒரு சென்டர் கோயம்புத்தூரில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் 3,500 ப்ளஸ் எம்ப்ளாயீஸ், 15 lakh ப்ளஸ் ஆஸ்பரண்ட்ஸ். ஓகே, 2023 1,200 ப்ளஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ பசங்க வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்காங்க. நம்ம பசங்க 1,200 2023 செஷனில். ஓகே, சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆஃப்லைன் கேம்பஸ் Xylemலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெயினாக. ஓகே, ஸோ இது வந்து ரிப்பீட்டர்ஸ் கேம்பஸ். டோட்டலாக அது வந்து ஹைப்ரிட் ரிப்பீட்டர் கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். டோட்டலாக 8 இருக்குது. ஓகேவா? கோயம்புத்தூர் சேர்த்து கோயம்புத்தூர், கோழிக்கோடு, திருச்சூர், கோட்டயம், திருவேண்டரம். இங்கெல்லாம் வந்து திருச்சூர் கோட்டயம்லாம் 2 கூட இருக்கும். ஸோ டோட்டலாக 8. ஓகே, ஸோ தேட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஒவ்வொரு கேம்பஸ்லையுமே சரி மாடர்னான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஃபேக்கல்ட்டிஸ், வேர்ல்ட் கிளாஸ் ஃபேக்கல்ட்டிஸ், ஹை குவாலிட்டி ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அண்ட் என்விரான்மெண்ட் ரொம்ப காமாகவும் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏன்னா என்விரான்மெண்ட் முக்கியம். படிக்க வீட்டிலே உங்கள் ஸ்டடி டேபிளை க்ளீன் பண்ணிட்டு படிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படிக்கிற என்விரான்மெண்ட் சுற்றி படிக்கிறவங்களா இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட் இருக்கும். அண்ட் சொன்ன மாதிரி Xylem கோயம்புத்தூர்லேயும் அதே மாதிரி ஹைப்ரிட் கேம்பஸு. மெயினாக ஹைப்ரிட் கேம்பஸ்னால் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கேம்பஸில் ஆஃப்லைன் கிளாஸ் நாளைக்கு காலையில் நடக்க போகுதுன்னா, ஓகே, ஆல்ரெடி எல்லா சாப்டர்ஸோட ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க வருஷம் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியே. ஸோ நாளைக்கு என்ன கிளாஸில் டீச் பண்ண போகிறாங்கன்றது முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுக்கான கான்டென்ட்டை ஆப்பில் ரெக்கார்ட் வீடியோவை பார்த்துட்டு படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணணும். இதுதான் ஹைப்ரிட் மாடல். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நாளைக்கு கிளாஸில் என்ன நடத்த போகிறாங்களோ அதை நான் லைப்ரரிக்கு போய் உட்காந்து ரெஃபரன்ஸ் புக்கெலாம் படித்து லேசாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா நாளைக்கு கிளாஸு சூப்பராக புரியும், பக்காவாக இருக்கும். ஸோ அதே தான் ஹைப்ரிட் மாடல்.
ஸோ ஓகே, ஸோ மாடர்ன் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த கோயம்புத்தூரில் ஒரு 600 பசங்க படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸான தமிழ் டீச்சர் இருக்கிறாங்க. எல்லாருமே நீட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸு. ஓகே, ஸோ காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 750 மீட்டர் தான். ஸோ ரொம்ப பக்கம், டீச்சர்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி. ஸ்டடி மெட்டீரியல் வந்து பக்காவாக இருக்கும், டாப் நாட் ஸ்டடி மெட்டீரியல். எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப்லாம் தேவையில்லாத நிறையா இருக்காது, என்சிஆர்டி பேஸ்டாக இருக்கும். ஸோ பசங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வந்து பில்ட் ஆகும். அண்ட் ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு. நான் சொன்னேன்ல வீக்லி டெஸ்ட் எழுதணும், மந்த்லி டெஸ்ட் எழுதணும். ஸோ தோஸ் திங்ஸ் வில் பி அவைலபிள் ஓவர் தேர். ஸோ உங்கள் ஏன்னோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரெகுலராக. ஸோ திஸ் இஸ் த ஃபீச்சர். அண்ட் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது வந்து ரிப்பீட்டர் கோர்ஸு, அதுக்கு பேர் மாரா பேட்ச்னு சொல்லி. ஓகே, ரிப்பீட்டர் கோர்ஸு ஆஃப்லைனில் கோயம்புத்தூரில் இட்ஸ் கால்ட் மாரா பேட்ச். ஸோ அது இல்லாமல் ஒரு சில ஆன்லைன் பேட்சஸ் இருக்குது. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீட் 2026 எழுத போகிறீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஆன்லைன் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால் தலை பேட்ச். ஸோ மெயினாக May 27th கிட்ட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நீங்கள் புக் பண்ணணுன்னா 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் படிக்கிறேன், ஓகே 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் தலை பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ தேட் யூ கேன் கெட் த அட்மிஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி தளபதி பேட்ச்சு, அதாவது நீங்கள் 12th படிக்கிறீங்கன்னா உங்களுக்காக தளபதி பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். அது கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, May 1st வீக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஒரு சாப்டர்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த லைவ் லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸாக இருக்கும். மெயினாக இந்த பேட்ச்லாம் என்ன கிடைக்கும், ஆல்ரெடி ஃபுல் சாப்டருக்கான ரெக்கார்ட் வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வந்து லைவாக டீச் பண்ணுவாங்க. 11th பேட்சாக இருந்தால் 11th சிலபஸ், 12th பேட்சாக இருந்தால் 12th சிலபஸ் டீச் பண்ணிவிட்டு கடைசி ஒரு மாதம் வந்து 11th சேர்த்து ரிவிஷன் பண்ணிடுவாங்க. அப்புறம் 2 ரிவிஷன் பண்ணிச்சாச்சுன்னா எக்ஸாம் எழுதிடலாம். ஓகே, ஸோ ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கும், லைவ் லெக்சர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் டிபிபிஸ், டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், குவிஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், டவுட்டு கேட்குற ஃபெசிலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி பண்ணலான்னா ஜைலம் ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆப்புக்குள்ளே போன உடனே ஜைலம் லேர்னிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே உள்ளே போனோடனே இப்படி வரும். ஸோ ஃபோன் நம்பர் போட்டுட்டு ஓடிபி வரும், ஓடிபி சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் இப்படி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தளபதி பேட்ச்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் அழுத்தின உடனே ஆப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இது வந்து நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா தளபதி பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓகே, 11th லிங்க் சீக்கிரமே வரப்போகுது. ஓகே, இப்போ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு, புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த 8129000700 அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இப்போ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 12th பொறுத்த வரைக்கும் அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 15,340 பே பண்ணும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஓகே 720க்கும் வில் கிவ் கம்ப்ளீட் 12th கோச்சிங். ப்ளஸ்ஸு ஒரு கடைசி ஒரு மாதம் கிட்ட வந்து ஐ ஷுட் சே நவம்பர் டிசம்பரில் 11th ரிவிஷன் போகும். ஸோ 11th 12th ரெண்டும் சேர்த்து ப்ரஷ்அப் மாதிரி ஆகும். ஸோ பை நவ் கொடுத்து யூ கேன் கோ அண்ட் பை. அண்ட் நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, ஆன்லைனில் படிக்கணும்னா வி ஹவ் லான்ச்டு வெற்றி பேட்ச். May 27th கிட்ட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு லிங்க் இருக்குது. ஒருவேளை லிங்க் இல்லைனா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், 8129000700. ஓகே, கால் பண்ணி நான் ரிப்பீட்டராக இருக்கேன், ஆன்லைனில் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கைட் மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா தே வில் புக் யுவர் நேம். அப்புறம் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், லிங்க் இருக்குன்னா டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் ஆக்சுவலி லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கோ அண்ட் செக். வெற்றி பேட்ச்னு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப் ஏற்றிக்கோங்க. ஆப் ஏற்றிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி வரும். ஸோ யூ கேன் பை 17,700. இதுலேயும் ரெக்கார்டட் வீடியோஸ், லெக்சர்ஸு, டிபிபி குவிஸ். ஸோ வெற்றி பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துலேயே 11th 12th ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா ரிப்பீட்டர் இல்லையா நீங்கள். அண்ட் இதுதான் நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்கிற ஆஃப்லைன் பேட்ச். நான் சொன்னேன் இல்லையா மாரா பேட்ச், அந்த ஹைப்ரிட் மாடலில் இருக்கும். இதுக்கு வந்து இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை கோயம்புத்தூரில் காந்திபுரம் வந்து ஒரு 750 மீட்ரு. ஓகே, ரமணி பராசுன்ற இடத்துக்கிட்ட எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கொடுப்பாங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, அண்ட் போய் விசிட் பண்ணலாம், எப்படி இருக்குது கேம்பஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, நியர்பையாக இருக்க ஹாஸ்டலை செக் பண்ணலாம், எக்ஸெட்ரா. ஓகே, அண்ட் ஃபைனலி பசங்களா, நீங்கள் இன்னும் ஜைலம் தமிழ் டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் and show us your love and support. How will you do that pasangla? Subscribe Xylem Need Tamil YouTube channel and press that notification bell icon so that உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி
நீட் 2025 எக்ஸாமோட பயாலஜி செக்ஷனோட ஒரு அனாலிசிஸை பார்த்தோம். சிலபஸ் ஓவர்வியூ, வெயிட்டேஜ் டாபிக், ஜென்ரலாக பசங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அப்புறம் ரிவிஷன் டெக்னிக், ஸ்டடி ஷெடியூல், கொஷின் ப்ராக்டிஸ் எப்படி எந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணணும், மார்க் டெஸ்ட் எந்த ஃபார்மேட்டில் பண்ணணும், எத்தனை மாதத்துக்குள்ளே சிலபஸை முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். ஹோப் இட் இஸ் ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஓகேவா? நீங்கள் உங்களை நம்பி உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் யுவர் கோல். தேங்க்யூ. ஐ வில் see you in my next video. Have a great day. Bye bye.